இங்கே பழனிபதிக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்தையும் வருக வரேன்னு வரவேற்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் ரஜித்குமார் சார் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சின்ன கூட்டம் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ஒரு பெரிய மாநாட்டு கூட்டமாக இருக்குது. நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதுமா? ஓகே, ஃபைன். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நானும் மலையாளத்தை அப்படி தான் ட்ரை பண்ணி புரிஞ்சிட்ருக்கிறேன். சரியா? ஓகே, ஃபைன். நம்ம கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய லிங்க் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஒரு சின்ன பார்டரை போட்டு பிரிச்சுட்டான். நாங்கள்லாம் கேட்டால் தமிழ்நாடு அப்படின்னா ஆரம்பத்தில் சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்தது தான் தமிழ்நாடு. அதில் ஃபஸ்ட்டு சேர நாடு, அதுதான் கேரளா. இந்த மூணும் சேர்ந்தது ஒரே நாடு. சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட நாடு கேரளாவும் தமிழ்நாடு. இதில் நமக்கு ஒரு பெரிய பிரிட்ஜாக இருக்கிறது ரெண்டே ஆள் தான். ஒருத்தர் பழனி முருகன், இன்னொன்று சபரிமலை ஐயப்பன். இவங்க ரெண்டு பேருமே பெரிய பிரிட்ஜாக இருந்து நம்மளை எல்லாம் ஒற்றுமையாக வச்சுருக்காங்க. இதில் ரஜித்குமார் சார் ஒரு பெரிய முயற்சி எடுத்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி எல்லாம் பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காரு. நான் ரஜித்குமார் சாரை ஆச்சரியமாக பார்த்தேன். அவர் ஒரு 5 வருஷமாக அவருக்கு நல்லா பழக்கம். ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன். என்னென்னா, முருகன் வேலை கையில் எடுத்துகிட்டு ஒரு பெரிய அசைன்மெண்ட் எடுத்தார். அப்போது என் பார்வைக்கு தெரிந்தது, அதை பர்செப்ஷன், ஒவ்வொருத்தர் பார்வைக்கு ஒவ்வொரு தெரியும். என் பார்வைக்கு தெரிந்தது, கேரளாவிலிருந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெரிய சாதனை புரிந்தவர் ஒருத்தர் இருந்தார். எம்ஜி ராமச்சந்திரன் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். எம்ஜிஆர்பாங்க. அவர் மருதமலை முருகனை குலதெய்வமாக நினச்சி பல வேலைகள் செய்தார். அவர் அரசியல் கையெழுத்து வந்தார். எங்களுக்கெல்லாம் கடவுளாக இன்னும் இருக்கார் எம்ஜி ராமச்சந்திரன். அவர் சிஎம்மாக இருந்தார். அவர் சிஎம்மாக இருக்க வரைக்கும் அவர் ஆப்போசிட்டாக யாருமே ஜெயிக்க முடியல. அதே மாதிரி அடுத்து நான் பார்க்க ரஜித்குமார் சார், அதே எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி பர்சனாலிட்டி, அதே பிஹேவியர், அதே கைண்ட்னஸ். அவர் எம்ஜிஆர் கையில் எடுத்து வந்தது அரசியலை, இவர் கையில் எடுத்து வந்தது ஆன்மீகத்தை. அரசியலை விட ஆன்மீகம் என்றைக்குமே நினச்சிருக்கும். எம்ஜிஆர் எப்படி மருதமலை இது பண்ணாரோ, இவர் பழனி முருகன் எடுத்துவார். இந்த பழனி முருகனோட சக்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு இந்த நவபாஷண பவரே அதிகம் இருக்குது. இது சாதாரண கடவுள் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விவசாயி தான் இருந்தேன். நான் ஒரு விவசாயி. எனக்கு சின்ன பருவத்திலாம் பெருசாக ஆன்மீகம்லாம் கிடையாது. ஆனால் என் சொந்த வாழ்க்கையிலே இந்த முருகனோட பவர் பல இடத்துல நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இப்போ அந்த முருகனை கெட்டியாக காலை பிடிச்சிட்ருக்கிறேன். நான் இதே தெருவுக்களை விளையாண்டது தான். எங்கள் தாத்தாலாம் பெரிய ஆள் சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனி மலை கோவிலேருந்து மற்ற எல்லா கோயிலும் எனக்கு தான் எல்லாம் பரிவட்டம்லாம் கட்டி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் பல சோதனைகளில் காக்க காக்க கடகவேல் காக்க, இந்த ஒரு மந்திரம் தான் சொல்லுவேன். இந்த ஒரு மந்திரம் உங்களையெல்லாம் பல இடத்துக்கு கொடுவேன். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, காக்க காக்க கனகவேல் காக்க, இது ஒன்று சொன்னீங்கன்னா போதும். அதே மாதிரி இப்போ ரஜித்குமார் சார்கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் யோசித்தேன், மனுஷங்கக்கிட்ட அது இருக்குமா? அப்போ நான் அவர்கிட்ட கேட்கல, வேற ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். நான் ஆன்மீக குருவாக நினச்சிட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், ஒரு மனிதனிடம் எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்குமா? இருக்கும்னார். எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம்னார். பெரியவாள்லாம் இருக்கா, இங்கே பெரியவங்களாம் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிந்து, நான் ஒரு அக்ரிகல்ச்சர், ஒரு ஃபார்மர், எனக்கு ஒருத்தர் புகுட்டிய விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம். சரி, துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்னா என்ன? அப்படின்னா இறைவனை நீ எப்படி எப்படி வழிபடலாம். ஒன்று அருரூப வழிபாடு, அதாவது உருவமே இல்லாத ஒரு இதில் நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் கடவுளை கும்பிடலாம். அதுவும் ஒரே இதுதான், விஷயந்தான். அதே மாதிரி உருவம் கொடுத்து அந்த உருவத்தை நீங்கள் வழிபட 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 அங்கே ஒரு பவர் வரும். அந்த எல்லா ஆத்மாக்களும் ஒரு இடத்துல பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பவர் வரும். அது உருவ வழிபாடு. அருரூப வழிபாடும் பண்ணலாம், உருவ வழிபாடும் பண்ணலாம். அதுக்கடுத்து என்னென்னா அகம் பிரம்மாஸ்மி, நம்மளே கடவுள். சரி, எனக்கு சரி, ஓகே, பரமாத்மா ஓப்பன் ஸ்பேஸில் வழிபடுறோம். பரமம்னா எம்டி ஸ்பேஸ், எல்லா இடத்துலையும் ஆன்ம சக்தி இருக்கும், நம்ம வழிபடலாம். ஓகே. அடுத்து உருவ வழிபாடு, அதிலும் ஓகே. அதென்ன அகம் பிரம்மாஸ்மி, உள்ளே மனசுக்கு ஒரு கடவுள் இருக்குதா அப்படின்னா இருக்குது அப்படின்னாரு. எப்படி இருக்கும்? அடுத்து என்னோட கேள்வி. அப்போ சொல்கிறாரு, பரமம்னா எம்டி ஸ்பேஸ், அங்கே அந்த ஆன்மா இருக்குது. அந்த பரமத்திலிருந்து தான் நம்ம பரமாத்மாத்திலிருந்து தான் ஜீவாத்மா வந்துச்சு.
நம்ம உடம்பு வந்து தக்காளி வெங்காயம் மாதிரி அழுகி போகிற பொருள். அப்புறம் எப்படி இயங்குது, அப்படி எப்படி செயல்படுது அப்படின்னா அந்த பரமத்திலேருந்து ஜீவாத்மா ஜீவனுக்குள்ள உடம்புல வந்தனால அது ஜீவாத்மா. அப்போ என்னென்னா அந்த நாயோட குட்டி எப்படி நாய் தானோ அதே மாதிரி பரமாத்மாவின் குழந்தை நாமும் பரமாத்மா தான். நமக்குள்ளேயும் இருக்க ஆன்மா வந்து பரமாத்மா தான். அப்போ கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த இறை சக்தியை நீ உணர உணர இறைவனும் நெருங்குகிறாய். அதுதான் அவர் எனக்கு என்னோட குரு சொன்னது, நமக்குள் இறைவன் இருக்கிறான். அப்போது அடுத்த கேள்வி நான் கேட்குறேன், அப்போ கெட்டவன் நல்லவன் இருக்கிறான், அது எப்படி? சரி, அவரே சொல்கிறார், கெட்டவன் நல்லவன் யாருமே கிடையாது. உனக்குள்ளே இருக்கக்கூடிய நாய்க்குட்டி மாதிரி ஒரு 5 வகையான குணங்கள் வைங்களேன், ஆசை, கோபம், ஈகை, இந்த மாதிரிலாம். இந்த மாதிரி 5 வகையான குணங்கள் இருந்தால் கெட்டது நல்லது எல்லாமே இருக்கும். எதுக்கு நீ ஃபீட் பண்ணுறியோ, எந்த எண்ணத்துக்கு நீ ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கியோ நீ அதுவாகவே மாறிடுவ. அப்போது நல்ல எண்ணங்களை நம்ம சிந்திக்க சிந்திக்க, நல்ல எண்ணங்களை பேச பேச, நல்ல செயல்பட செயல்பட நீ நல்லவனாகவே மாறிடுவேன். கெட்டதை பேச பேச, கெட்டதை நினைக்க நினைக்க, கெட்டதை செயல்படுத்த செயல்படுத்த நீ கெட்டவனாக மாறிடுவேன். அவ்வளோதான். இப்போது நம்ம ஜி வந்து கையில் எடுத்திருக்கார், ரஞ்சித் குமார் ஜி, ஒரு நல்ல விஷயத்தை. இந்த விஷயம் வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகும். பாருங்கள், இத்தனை தூய உள்ளம் கொண்டவர்கள் ஒரே சிந்தனையில். நான் பல ஃபங்க்ஷனுக்கு போவேன், ஒரு கல்யாணத்துக்கு போவான். கல்யாணத்துக்கு போனால் அங்கே வந்திருக்கவன் என்ன தான் பண்ணாலும் ரசத்தில் உப்புலன்னு சொல்லிட்டு போயிடுவான். சரிங்களா? அதே மாதிரி ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போனால் இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிப்பான். ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரு தூய்மையான எண்ணத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா ஒரே ஒரு ஆன்மாக்காக, ரஞ்சித் குமார் சார் ஒரு ஆன்மாக்காக. உண்மையிலே சொல்கிறேன், ரஞ்சித் குமார் சார், வி ஹேட்ஸ் ஆஃப் யூ. பழனி மக்கள் சார்பாக வையாபுரி நாட்டின் பட்டக்காரர் ராஜா சொல்கிறேன், இது நல்ல முயற்சி, நல்லா வரும். பழனி ஆண்டவன் உங்கள் கூடவே இருப்பான். நாங்கள் பழனி மக்களும் உங்கள் கூடவே இருப்போம். சரிங்களா? சரி, தமிழில் பேசி நிறையா நேரம் நான் போர் அடிக்க விரும்பல, அதனால் உங்கள்கிட்ட எழுத விடைபெற்றுக்கிறேன். எல்லாரும் வந்து அடிக்கடி பழனி வாங்க, பழனி முருகன் தரிசனம் பண்ணுங்கள். காக்க காக்க கனகவேல் காக்கன்னு சொல்லுங்கள். ரஞ்சித் குமார் உங்களெல்லாம் ஒரு நல்ல வழியில் கூட்டு போயிருக்காரு. அது உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நம்ம நாட்டுக்கு அமைங்கிறது என்னோட நம்பிக்கை இருக்குது. காக்க காக்க கனகவேல் காக்க.